ட்ரம்ல மூடு ஏற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உட்காந்து கேத வீட்டில் போடுற பாட்டை கொடுக்கறது விட்டாயா லூசு பல. ஹாய் அது பழமாயிருச்சு. மூடு மூடு நீ மூடு. ஹாய் வாங்க. ஹவ் ஆர் யூ? வணக்கம். வெல்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன வேலையா வந்திருக்கீங்க? வேலை பார்க்கத்தான். யாரை வேலை பார்க்க வந்தீங்க? முன்னே தான் முன்ன பின்ன பார்த்ததில்ல என்ன வேலை பார்க்க வந்திருக்கீங்க? முன்ன பின்ன பார்த்துட்டு தான் வேலை பார்ப்பாங்க. யாரையாவது பழக்கம் இருக்கணுமா இல்லையா? ஒருத்தர் மனசு பிடிச்சிருந்தா பழக்கம் வேணும், அப்பதான் பழக முடியும். வாங்க வாங்க பழகி பார்ப்போம். பழகி பார்ப்போம். பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுவோம். பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு பார்ட்டியை பாருங்க, நான் ஒரு பார்ட்டி. அப்படி இல்லைங்க, நான் பார்ப்பேன். பார்த்தவனே பிடிச்சிருந்தா தான் பழகுவேன், இல்லை பழக விட மாட்டேன் நான். அதனால பழகுற ஐடியா என்கிட்ட இல்லை. கிளம்புங்க நீங்க வந்த வேலையை பார்த்து. கதை இங்கே சொல்லக்கூடாது. ஏன்? பழகித்தான் ஆகணும். பழகனா ரெண்டு பேருக்கும் விருப்பம் இருக்கணுமா இல்லையா? விருப்பமே இல்லாம பழகணும் கட்டாயப்படுத்துறீங்களா? விருப்பம் இருக்கோ இல்லையோ? வம்புழுக்கிறீங்களா? நீ வம்புழுக்கிறீங்களா? இன்னைக்கு அட்வான்ஸே அப்படி சொல்லித்தான் கொடுத்துருக்கு. கொஞ்சம் கூட அறிவு சூடு சொல்ற மான வைக்காதுறோம். ஆம்பளை பொம்பளை வந்து வம்புழுக்கிறிய. நீ சோத்த திங்கிறியா வேற திங்கிறியா? நீ என்ன அதட்டு? என்ன நான் வாய் நீளுது. அட வாமா விடுமா, டம்மி பீஸ் போல வாமா, டம்மி பீஸ் போல. ஏங்க இங்க இருங்க, நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளை இவ்வளோ பெரிய உடம்பு வச்சிருக்கீங்க, ஆள் எப்படி இருக்கீங்க? அந்த பிள்ளை நெஞ்சில் கையை தள்ள வச்சு அடிக்குதுங்க முருகன் படத்துக்கிட்ட கொண்டு போய். நீங்கள் பதிலுக்கு அந்த பிள்ளைய நெஞ்சில் கையை வச்சு இந்த விநாயகர் படத்துக்கிட்ட கொண்டாங்க பார்ப்போம். இப்போ நான் அவளை நெஞ்சில் கையை பிடிச்சி தள்ளனா நீ உட்காந்து ஓசில் புழு புள்ளியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆமாம். I don't like Mr. Mutraj. I am very decent man. உங்களை பிள்ளை நெஞ்சை பிடிச்சி தள்ளு தள்ளிடுவேன். அப்புறம் என்னங்க முக்குறீங்க முணங்குறீங்க? நானும் தள்ளிடுவேன். அப்புறம் தள்ள வேண்டியதானே? தள்ளிடுவேன்னு வாய் தானே சொல்லுது. எனக்கும் ஆசை இருக்குது. உனக்குமா? ஆனா குடும்பம் தடுக்குது. எல்லாருக்கும் ஆசை இருந்து நம்மளோட செயல்படுத்த தான் முடியல. இப்ப அது அந்த பையன் குடும்பம் நமக்கு அப்படி கிடையாது. நான் எங்க வேணா பிடிச்சிட்டு எதை வேணா பிடிச்சிட்டு யாருங்க முடிஞ்ச தள்ளி தான் பாருங்களேன். நீங்களாம் பாத்துறானே எதுக்கும் பயந்தாவும் நான் கிடையாது. அது செய்ய ரொம்ப நேரம் ஆயிராது. யாரு உட்காந்துருக்க தாய்மார்கள் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அதான் ஒரு பைத்தியம் முடிச்சு சிரிக்கி இப்படி செஞ்சு விட்டான்னு. இந்த பையன் அறிவில்லாம இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு விட்டாங்கன்னா கேட்டுவிட்டா என்ன பண்ணுவீங்க? குருணமரம் குடிச்சு தொங்கிருவீங்க நாடு. நீங்க அதுக்காகத்தான் மரியாதை நான் கேட்கறேன். இவ்வளவு கூட்டத்துல நீங்க என்ன வந்து காதலிக்கிறீங்களே, நீ வாத்திரிக்கலாம் பண்ண பழக்கம் இருக்கா பண்ண? அவசியம் இல்லை. பழக்கம் எல்லாம் பொண்ணு பேசலாமா நீங்க? ஐயோ எனக்கு அதை பத்தி அவசியம் கிடையாது. பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க? நான் அப்படியா? நான் உங்களை விரும்புறனோ இல்ல உங்களை வச்சிருக்கணும், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி யோசிப்பாங்கல்ல. அட வச்சிருக்கிறதோ கல்யாணம் பண்றது நமக்கு அவசியம் இல்ல. இங்க பாருங்க, பழக்கம் இல்லாம யார்கிட்டயும் பேசக்கூடாதுங்க. முத தப்பு. அட எனக்கு அன்றாட அட்வான்ஸ் கொடுப்பாங்க. என்னன்னு? இன்னைக்கு அட்வான்ஸ் உங்க கூட நைட்டு 10 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் சத்யபிரியா ஓ பொண்டாட்டி. இங்க இருங்க, நீ என்ன பொண்டாட்டி மாதிரி? மாதிரிக்கு தான் மவுசே அதிகம். பொண்டாட்டிய காட்டல ஒரிஜினல் கூட மவுசே அதிகம் இல்ல. சோப்பு புதுசா வர்றதுக்கு முன்னாடி சாம்பிள் சோப்பு குடுப்பேன் பாரு. ஓஹோ, அதுதான் வாசம் குமுகும்னு இருக்கும். இங்க வாசம் குமுகும்னு இருக்கும். கொஞ்ச நாள் தான் யூஸ் ஆகும், சீக்கிரம் கரைஞ்சிரும். அட கரையிறது கரைய போகுது, அது வரைக்கும் யூஸ் பண்ணலாமா இல்லையா? அப்புறம் பழைய சோப்புக்கு வந்தாங்கன்னு. அட கரைய போகுது, ஆத்திர அவசரம் இல்லைன்னா சந்தோஷம் கிடைக்குமா? இருக்குமா அனுபவிச்சுக்கணும். இருக்கிறத வச்சு சந்தோஷமா அமைச்சுக்கணும் நம்ம. வேண்டாம். என்ன வாய் ரொம்ப பேசுற? வேண்டாம், நீங்க பேசணும் படுங்கண்டானே. பொம்பளை பிள்ளை லட்சணமா அடங்கி ஒரு ஆம்பளை அடக்க ஒடுக்கமா நீங்க பேசுங்க. நீங்க தெரிச்சு பாத்துக்க. தெரிச்சு போச்சுனா போடு. அடங்கி பேசியா முத? வீணா போயிரும். ஹைட் இப்படி மலதெல்லாம். ஏய் யார அடங்கி போ சொல்ற? என்ன என்ன அதட்டு என்ன 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 அதட்டு என்ன? சரி பொறுமையா. நானே போனா பார்த்தா ஆம்பளை அடக்கமா போக பார்த்தோம்னா என்ன? கோவப்படு வேண்டாம்னு சொல்ல. கால தூக்காதீங்க, அப்புறம் அதக்கான இதக்கானன்னு சொல்லாதீங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க நீங்க. நான் எடுத்துட்டு தான் கொடுத்துட்டு மாட்டேன். பண்ணி காலத்துக்கு நான் மூடாயிருவேன். நீங்க மூடானே என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் அத பண்ணி விட்டாங்க இத பண்ணி விட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க என்னால உங்களுக்கு நான் ஆகாம தான் சேர்த்தேன். ஆமா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பாக்க ஆளு சின்ன பிள்ளையா இருக்கே, ரொம்ப லேசா அட போறீங்க நீங்க. பாருங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. முதல்ல வாயை அடக்கி பேசு. போத நீங்க பொறுமையா பேசுங்க. நீங்க என்ன யாரோ வாயை இல்லங்க பொம்பட்ட பொறுமையா பேசுங்க நீங்க. ஹலோ, யாரோ வாயை பெருசாக்கி இருக்காங்க, அதான் இந்த அளவுக்கு பேச்சு. வாயில புலத முடிச்சுக்கிறோம் நிப்பாட்டு போ வாயை முத. நான் சொல்றேன் என்ன, எப்பவுமே ஆண்மகனுக்கு பெண்மகளை அடங்கி தான் போகணும், அதான் சட்டம். அப்படி ஒரு சரித்திரம் கிடையாதுங்க. இதெல்லாம் ஆணும் மணி சரிசமமாயிட்டாங்க. இந்த வார்த்தை தான் தப்பு. சரிசமங்கிற வார்த்தை தப்பு. ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க? ஆணுக்கு பெண் சமம் வாயில சொல்லலாமே தவிர வாழ்க்கைக்கு சரியா வராது. ஆண்கள் செய்கிற வேலைகளும் பெண்கள் செய்யறாங்க.
குடும்பத்தை பாக்குற ஆண்கள் அதே பெண்கள் குடும்பத்தை பாக்குறாங்க. இதுல என்ன பெண்களை குறைச்சாங்க கேட்ட போறீங்க நீங்க? என்ன வேணா செய்யலாம். சரி, பெண்களை மதிக்கிறவன், பெண்கள் முன்னேற்றத்தை கண்டு நான் பாராட்டுறேன். அப்புறம் வேற என்ன? இன்னைக்கு பெண் விண்வெளி வரைக்கும் போயிட்டா, கண்டிப்பாங்க நிலவுல கால் எடுத்து வச்சுட்டா, சந்தோஷம் தான். ஆனா நிலவுக்கே போனாலும் பொம்பளை பொம்பளைதான் தெரிஞ்சுக்க. ஆனா இந்த உலகத்துல பாருங்க, பொம்பளை என்ன சாதிச்சாலும் கடைசியில ஒரே வார்த்தை பொம்பளை பொம்பளை. ஏன்னு கேளு, பொம்பளையா ஆம்பளையா செய்கிற வேலையை சாதிக்கிறது பெருசல்ல. என்னன்னு கேளுமா. 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை ஆம்பளைதான். அவனுக்கு வேற பேச்சு வராது. பொம்பளை அப்படி அல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. ஏன் சொன்ன? கோடிங்கிறது புது துணி. எது வரைக்கும்? செலவு பண்ண வரைக்கும் தான். தண்ணியில போட வரைக்கும் தண்ணியில ஒரு பழைய துணி தான். குமரின்னு ஒன்னு சொல்றது எது வரைக்கும்? ஒத்த புள்ள பக்க வரைக்கும் தான். அப்புறம் கழுட்டு முட்டையா மூலையில தள்ளிடுவாங்க. நல்லது எடுத்து கூட கூப்பிட மாட்டேன். ஆம்பளை அப்படி அல்ல. 80 வயசுலயும் நரச்ச மேசையை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண்மக்கள் தான் உண்டு என்று அடித்து கூறுகிறேன். கணம் கோத்தாதவர்களே, நியாயத்தை என்பக்க வழக்கமாறு வாய்க்கிலே பேசுறீங்க. ஆம்பளை ஒரு பொம்பளை உங்களுக்கு திருமணம் பண்ணி குடும்பத்துல வந்து பிள்ளைங்களை பெற்று பிள்ளைய பொறுப்பை வளர்க்கறனாலதான் நீங்க ஆம்பளை நிமிந்துக்கிட்டு தெரிய முடியாது. நெஞ்ச நிமித்திக்கிட்டு உங்களை மாதிரி நாங்க தெரிய வந்த குடும்பம் நாங்க தெரியுமா? பொறுப்பு யாருக்கு இருக்கு? உனக்கா எனக்கா? கல்யாணம் பண்ணி புள்ளோட்டி வைத்து குடும்பம் நடத்தினா ஆம்பளை பெருமையா? ஏங்க குழந்தைய பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், கல்யாணமே பண்ணாம வாழ்க்கையில ஜெயிச்சு சாதிச்ச ஆண்மகள் எத்தனை பேர்? பெண்மகள் இருக்காங்க. நாட்டுக்கே பாராட்டுகளை வாங்கி கொடுத்தாரு ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் கல்யாணம் பண்ணாரா? இப்பொழுது வாய்களை பேசுறீங்களே. ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் கல்யாணம் பண்ணாங்களா? விவேகானந்தர் கல்யாணம் பண்ணாரா? அவங்கெல்லாம் வாழ்க்கையில வாழ்ந்து சாதிக்கல. அது மாதிரி பொம்பளை தயவு இல்லாம வாழ்ந்து சாதிக்கிறேன். இப்பொழுது வாய்களை பேசுறீங்களே, இவ்வளவு சாதனை பண்ணாங்களே, அவங்களும் பெத்தெடுத்தது யாரு? ஒரு பெண்ணு தானே. அவங்க திருமணம் பண்ணி இவங்களை பெத்தெடுத்தனாலதான் அவங்க நாட்டுக்கு சாதனை படைச்சாங்க. இல்ல அவங்க தானா உழைச்சு வந்தாங்களா? இது இவ்வளவு வாய்களை பேசுறீங்க. அன்னை தெரசா இருந்தாங்களே, அவங்க திருமணம் பண்ணிருக்காங்களா? திருமணம் பண்ணாம குழந்தைகளை பெத்துக்கலாம அநாத குழந்தைகள் தன்னோட குழந்தை நினைச்சு வளர்த்தவங்க. அவங்க பெத்த பிள்ளைக்கு புண்ணு வந்தா கூட நிறைய தாய்மார்களும் யோசிப்பாங்க மருந்து போடுறதுக்கு. அந்த அம்மா வள்ளிக்குமே நாவால் நக்கி மருந்து போடுவாங்களாம். அவங்க திருமணம் பண்ணி இந்த நாட்டுல வாழலையா பெருமையா? அது போல ஆண்களை போல பெண்களும் வாழ்றாங்கயா. என்ன ரொம்ப தர பெண்கள் செய்வேன் நானு. ஏன் அப்படி சொல்றீங்க? இதெல்லாம் நீ பேசிவிட்ட. இப்போ நான் சொல்றத கேட்டா மாட்டிட்டு முடிப்பேன். ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு என்ன செய்யறீங்க? கையாட்டி மேடையில அசிங்கப்பட்டு போவேன். நீ பாருங்க, நான் அசிங்கப்படுறதுன்னு வரதில்லை, அசிங்கப்படுத்துறதுக்காக வர்றது நானு. ஆமா, எது வந்தாலும் போட்டு பார்த்துக்கலாம். போட்டு பார்க்கலாமா? ஆமா, முயற்சி தானே. போட்டு பார்க்கலாம் பேச்சு இல்லங்க. ஓகே, நீங்க வேற எதுவும் மூட கிளம்பிடாதீங்க. என்ன நான் நினைச்சா ஒரு செகண்ட் போதும். செகண்ட் இல்ல, இந்த பேண்ட் சட்டையை கழட்டி கீழே அஞ்சிரு, ஒரு முளை துணியில கோமணம் கட்டி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சாமி கோயில 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். உனக்கு ஒரு சலுகை தர்றேன். ஒன்னு சலுகை? நீ கழட்டி எரிஞ்சிட்டு ஒரு துண்டை கட்டி 16 ரவுண்டு மட்டும் அடிச்சு வா. நீ சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன். சரி, இப்போ ஒருத்தர் வாய்க்கிளி பேசுறீங்கன்னா ஆம்பளை உங்களை போல நாங்கள் தெரியணுங்கிறிய. நாங்கள் இதுவரை ஆடை போட்டு அடக்க உடக்கம் தெரியறதுனாலதான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை. அந்த மாதிரி அவுத்து போட்டு தெரிய சொல்றிய, பொம்பளை தெரிய முடியுமாயா? வாய்க்கிளி பேசுற முடியாதுல. இதெல்லாம் ஒரு போட்டியா உனக்கு? போட்டியை கொண்டு இதுல வைக்கலாமா? ஐயா முத எதுலயே வைக்கிறேன். நான் ஆடை போட்டு போகும்போதே ஆபத்தோட அலையிற மாதிரி இருக்கு. 16 ரவுண்ட் இல்ல, நீ இறங்கி ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்ப முடியாது. அதுக்குள்ள நான் தேடி பிடிக்கிறவனு எங்க இருக்க, எந்த மூலையில இருக்கேன்னு நான் போய் தான் கண்டுபிடிக்கிறேன். என்னவா எங்க எப்பொழுதுமே சொல்லு. இதெல்லாம் ஒரு விஷயம் செய்ய முடியுமா? பிறந்தப்ப வேணா சும்மா தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் சும்மா தெரிஞ்சா என்ன கதி ஆகுறது? சரி, நீ செய்யறத நான் செய்ய முடியாதுன்னு ஒரு காரியத்தை சொல்லி வாய்க்கிளி பேசுறீங்களே ஏங்க. ஆனா தொங்க நீங்க தயாரா இருக்கணும். நான் போய் கைத்த முதல் எடுத்து வந்துடுறேன். முதல்ல வாய்க்கிளி பேசுறீங்க. ஆம்பளை ஒரு பொம்பளை 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறாங்களே, ஒரு ஆம்பளை வாய்க்கிலே பேசுற ஆடை போடுற பத்தி இந்த புள்ளை கட்டுவே. நீ முத ஒத்த 10 பிள்ளை நம்ம ஒத்த புள்ள பத்து கொடு. நான் தொங்குறேன் இதுலப்ப. அந்த புள்ள பக்கறது உங்களுக்கு மாட்டீங்க பாருங்க. புள்ள பக்கறது வந்து சின்ன விஷயம் கிடையாது. மறுபிறவி ஒரு குழந்தை பிறக்கிறது தெரியுமா? ஒரு தாய் குழந்தைய பெக்கும்போது செத்துதான் மறுபடியும் பிறக்கிறான். என்ன வயதுக்கு பெக்கற? யாரு பெக்கல்னா நீ எல்லாம் எப்படி வாய்களை பேசுவ? உன் ஜோகத்துக்கு போனா அப்புறம் பெக்கற அப்புறம் சும்மா. என் ஜோகத்துக்கு இல்லங்க, ஒருத்தர் குடும்பத்துல போய் குடும்பத்தை வளங்க வைக்கணுமே. நாங்க மட்டும் புள்ள பெக்கலனா வாரிசு உன்னோடவே போயிடும். நர்சுக அப்படிதான் கேப்பா பிரசன்ட். ஏன் பெத்த போனா அப்ப மட்டும் நல்லா இருக்கு. சரி, நீ புள்ள பெக்க முடியாதுங்கற என்னைய? முடியாதுன்றேன். இந்த வார்த்தைக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டறேன். எப்படி? இந்த மேடையோட நீ யாரும் இந்த வார்த்தை கேட்கப்படாது, சொல்லக்கூடாது. நான் புள்ள பெக்கறேன். ஒரு
நீங்க புள்ள பெக்கறன்னு வாய்ச்ச இரு வாய் பேசுறது நான் புள்ள பெக்கறேன் மறுக்கல சரி அண்ணா நீ லைட் ஆஃப் பண்ணு லைட்லாம் மாத்துங்கண்ணே நீ எனக்கு புள்ள விடுவா பாருங்க லைட் அமர்த்திருக்கா இரு பெக்கல எனக்கு புள்ள விடு இங்க ஒரு அவசரப்பட்ட புள்ள வராது நில்லு பொறுமையா இரு ஓ அவசரத்துக்கு புள்ள வராது நில்லு மூடாயிட்டேன் இரு வாரே எனக்கு மூடு வரணும் நில்லு நான் கேக்குறேன் புள்ள நான் கொடுக்கணும்யா நீ சுமக்கணுங்கற புள்ளைய கொடுக்கணும்னா உனக்குமா கேக்குறால ரோசக்கார் கேக்குறால உனக்கு மூடு இல்லைன்னு சொல்லக்கூடாது புள்ளதான் கேக்குறாரு கொடுக்க முடிஞ்சா கொடு இல்லன்னா எனக்கு கொடு அது கேட்டவனே கொடுத்த ஒரு மரியாதை இருக்குமா நேரம் ஆகட்டும் இருங்க அப்பா வைகாசி மாசம் விரதம் விரதம் மாமா வந்து முருகன் கோயிலுக்கு விரதம் அவங்களுக்குலாம் புள்ள கொடுக்க வேணாம் தம்பிக்கு புள்ளைய ஒழுங்கா பாருங்க கொன்னே விடுவேன் அக்காட்ட கேக்குறேன் பாரு எனக்கு புள்ள விடும் உடனே வண்டியோட தள்ளிடணும் போகலாம் கேட்குறேன் பிள்ளைய நான் கொடுக்குறேன் நீங்க சுமக்கணும் ஒரு குழந்தைய சுமக்கணும்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை இருக்கு அந்த குழந்தைய அதெல்லாம் சுமப்பாங்க நீங்க எதுல சுமப்பீங்க என்கிட்ட ஒரு மஞ்சள் பை இல்லாம போகுது என்ன அரிசி பருப்பை சுமக்கிற மஞ்சள் பையில சரி அப்படியே சுமந்துட்டு போ கேரி பையில கூட வச்சுக்கிறேன் எங்க குழந்தைய பெற்றிருக்கணும்னா பெண்களுக்கு தண்ணி வாசப்படி வச்சிருக்கேன் ஆண்டவர் வாசப்படியா ஆமா எங்க இருக்கு இந்த வாசப்படி அதை நீங்க பார்த்ததெல்லாம் நடிக்காதீங்க சிமெண்ட்ல கட்டிருக்காங்களா சிமெண்ட்டை மட்டும் கட்டியிருந்தானே ஒத்த கூட தெரியுமா மாட்டேன் ஆண்டவர் இப்படி படைச்சிட்டானே நான் கேட்கிறேன் அதுபோல் நீங்க எப்படி குழந்தைய பெற்றெடுப்பீங்க நீ எப்படி பெக்கறியோ அதே மாதிரி நானும் வைப்பேன் ஏங்க இப்பெல்லாம் எப்படிங்க வைக்க முடியும் உங்களால முடியாதுங்க பெண்கால முடியும் உங்களால முடியாது இப்ப எல்லா பொம்பளையும் ஜோபரசம் ஆகுது ஏங்க சில பேர் ஆபரேஷன் பண்றாங்க தான் எடுக்கறாங்க ஆமா அது மாதிரி எங்களை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு போறேன் மொத்தத்துல பிள்ளைக்கு உள்ள விடு கேக்குறல்ல குடுமா ஆனா வாய்ஸ் ஆவ நல்லா ஓட்றீங்களேப்பா அது அல்ல என்ன தெரிஞ்சுக்க என்னங்க நீ எனக்கு புள்ள கொடுக்கணும்னு நினைச்சாலும் நான் உனக்கு புள்ள கொடுக்கணும்னு நினைச்சாலும் டேமேஜ் உனக்கு தான் ஓஹோ அதை தெரிஞ்சுக்க வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிழியறது சேலை தானே தவிர வேலிக்கு ஆபத்து அல்ல நான் கேக்குறேன் நாங்கெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு அவங்க உழைப்ப நல்ல வழி ஆகிக்கிட்டு இருக்கோம் ஆனா வாய் கிளி எங்களை கிழிக்கிறதே ஒரு உழைப்பா வச்சிருக்கீங்க நீங்க எப்பொழுதுமே பெண்கள் இல்லைன்னா ஆண்களுக்கு வாழ்க்கையில மூச்சமே கிடைக்காதான் ஆமாங்க தொடாம பேசுங்க நீங்க என்ன சின்ன பிள்ளைன்றியா சின்ன பிள்ளை வர இருக்கா உங்களுக்கு சின்ன பிள்ளை கொஞ்சம் அனுசிக்கிறேன் தொடாம பேசுங்க நீங்க தொடாம பேசுறது பிடிக்காது எனக்கு அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தான் இருந்தேன் ஓ சும்மா வெறுப்பே அது அன்னைக்கு தனியா வந்து ஆயாவை துணையை கூட்டி வந்தேன் இருட்டுக்குள்ள நீ போட்டு அமுக்க அந்த சேர்த்து போய் துணைக்கு அளவு தடுமாறுறேன் இப்ப என் மாமியாவை கொண்டாது இவர்தானா ஆமான்றே அது அம்மாச்சி அது அப்புறம் என்ன அது பாட்டு என் கூடவே வருங்க நாடகத்துக்கு இப்ப தனியா வர்றேன் எல்லாம் ஒன்னாலதான் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு என்ன இருட்டுக்குள்ள கண்ணு தெரியல உனக்கு கொஞ்சம் லைட்டா போதையில இருந்துட்டேன் ஆள் சைஸ் அலை இந்த தெரியல உனக்கு கிளவி தெரியல வாங்க ஆமா என்ன நீங்க என்ன பண்றீங்க வியாபாரம் பண்றியானே கம் ஆன் டெல் மீ சொல்றேன் சக்கச்ச வந்த பள்ளம் எல்லாரும் வாங்க பள்ளம் ஹலோ இருங்க இங்க பாருங்க என்னப்பா என்ன பண்றீங்க ஹலோ எப்பா அங்கெல்லாம் முயற்சி பண்ணாம இங்க வந்து தயாராகிட்டு இருக்காரு இப்ப எடுத்தா தான் அங்க சரியா இருக்கும் ஏங்க நான் வியாபாரம் பண்றேன் நீங்க என்ன பண்றீங்க ஹலோ தம்பியை வளச்சப்படாம தாங்க நீங்க எதையும் தள்ள முடியாது ஓகே கம் ஆன் நீ எல்லாரும் வாங்க பள்ளம் இது வளர்க்கணும் வளர்ந்த பள்ளம் அருமை என்ன சிவகுமார் அவர்கள் நண்பர்கள் கைகாட்டி சார்ந்த அன்புலங்கள் ரூபாய் 100 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் அடிமா இப்ப அடிமா அடக்கம்மா சந்தேகப்படுற மாதிரி இருக்க என்னது இல்ல ஊருக்கு ஊருக்கு யார் ஒட்டுன ஸ்டிக்கர் அதுல பூரா ஸ்டிக்கரா கிடக்கு அதான் பார்த்தேன் ஆசையா தோணுது சரி ஓகே என்ன பழம் வேற இடத்துக்கு போயிட்டு அந்த வாக்குல கொண்டாந்து ஓட்டிட்டா இளநீ பழம் இளநீ பழமா ஆமாங்க உருண்டை உருண்டையா இருக்குமே ஆமா சின்னமா இருக்கும்ல தான் உள்ள ஒரு கொட்டை இருக்குமா ஆமா அது உள்ளதா கொட்டை பழம் தான் அமுக்குனா புளுத்தலும் யா அதெல்லாம் கேள்வியாயா பழத்தை வாங்கணும் பார்க்காம சாப்பிட்றேன் அப்பதான் டேஸ்ட் பார்த்தா சாப்பிட முடியாது அப்பா இப்ப வா சொன்னீங்களே பார்த்தா சாப்பிட முடியாது நீங்க வரங்க சில பேர் பார்க்க முடியாட்டி சாப்பிட தான் ஆசைப்படுறான் கண்ணை மூடிட்டு சாப்பிடணும் கண்ணை மூடிக்கிறீங்க கண்ணுக்கு பார்வையா தேவ கிலோ கணக்கா உலக்கு கணக்கு தான் உலக்கு ஆமா எவ்வளவு ஒரு உலக்கு எவ்வளவு 100 ரூபாய் தான் கம்மியா தான் இருக்கு என்ன உலக்கு தான் 100 ரூபாய் ஒரு உலக்கு 100 ரூபாய் ஒரு உலக்கு 100 ரூபாய் சரி
உலக்க 100 ரூபாய்க்கு வித்துட்டீங்கன்னா பழத்தை எதுல நான் உலக்க விக்க வாயில மென்னு துப்பும். நல்லா கேட்கிறாரு ஒரு கேள்வி. நான் உலக்க விக்க வரல இங்க. உலக்கல பழம் போட்டு அழைப்பேன் பாரு, அந்த பழத்தை விக்க வந்திருக்கேன். அதாவது பழம் என்னோட, உலக்க என்னோட. அதாவது தண்ணி உன்னோட, சொம்பு தாவம் கூட தெரிய போகுது. இப்ப சொம்பு என்னோட. சொம்ப நீங்களே வச்சுங்க, தண்ணி எனக்கு வேண்டாம். நான் விக்கிற உலக்க மட்டும் போதும் எனக்கு. நம்ம அப்படி உதாரணத்துக்கு சொன்னா தண்ணி வேணாம். என்ன ஏலப்பழம் விக்க வந்தா அம்மா இருயா, இவ்வளவு நேரம் மரியாதையா பேசுனீல்ல, என்ன தப்பா பேசிட்டேன்? அந்த பிள்ளை யாரு? அதை போயிட்டு உங்க அம்மா அங்கே தான் கிடையாது, அவங்க அம்மா பேசுறேன் எனக்கு வராது. ஏன் அவங்க அம்மா நீ வச்சிருக்கியா? இல்லை என்ன அவங்க அப்பா நான் கூட பிறந்த பிறப்பு எங்க அம்மாவோட எங்க மாமே. கூட பிறந்த பிறப்பு மாமனா? ஆமா, எனக்கு மாமா. எங்க அம்மாவோட உங்க அம்மா கூட பிறந்தவரப்பா. என்னங்க சுருக்கோட மாட்டீங்க? குழப்பமா குழம்பிட்டீங்களா நீங்க? எங்க அம்மாவோட கூட பிறந்தவர் எனக்கு தாய் மாமா, எங்க அம்மாவுக்கு தம்பி. அதனால அக்காவை பேசவும் கோவப்படுறாரு அவரு. கோவப்படாதீங்க. ஏன் பிள்ளை விக்க வந்தா அம்மா? எங்க போய் வச்சா அம்மா? ஓ பாத்த தாரி அம்மா. ஆரம்பிக்கல இப்படின்னா எப்ப ஆரம்பிக்கிறது? அக்கடி சட்டி எடுத்து கொடுங்க. இவ்வளவு லாங் வர்றதுனால இந்த மாதிரி லாங் நாடகத்துக்குலாம் முத நாளே வந்துடணும். இங்கே படுத்துக்கணுமா? வந்து முத நாள் ரெஸ்ட் எடுத்து வரும்போது படுக்க போடுறதுனா முடியாது. முடிவு நல்லா இருக்கு, முடிவு நல்லா இருக்கு. முடிஞ்சு. என்னாலதான் முடியலையே. ஏன் அப்படி இந்த ஆசை உனக்கு? உன்னால முடிஞ்சா வாயில ஓட. ஹலோ, மைக் இங்க இருக்கு. நீங்க என் குடியா பாக்குறீங்க? சத்யா சொல்லுங்க. நான் நீங்க ஒன்று கேட்கலாமா? நீங்க ரெண்டாவே கேட்கலாம். இல்லை கோபப்படக்கூடாது. இல்லை கேளுங்க. கேட்குற பொறுத்து இருக்கு. திட்டக்கூடாது. கேட்குற பொறுத்து இருக்கு. இந்தப்பா ஏங்க பொம்பளை பிள்ளை அதே வெக்கப்படாம கேக்குது. ஒரு ஆம்பளை நீங்க வைக்கப்படுறீங்க எப்படி? அவ உதுத்து யார் ஊத்த? சாரிங்க, அப்படிதாங்க வாங்கி வந்து வைக்கிறேன். எங்க எங்க வைக்கப்படணுமோ அங்கதான் வைக்கப்படணும். ஏன்னா காய்ச்சப்பட்ட பாலுக்குத்தான் சுவை அதிகம், கூச்சப்பட்ட பொண்ணுகிட்ட தான் சுகம் அதிகம். கூச்சத்தையும் கண்ட இடத்துல காட்டக்கூடாது. கண்டம் பண்ணிடுவாங்க. காண்டம் இல்லாம பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. கண்டம் யாரு? சரி சரி சரி, இது ஒரு இந்த நாடு ஒரு வரத கண்டம் இல்லையா? நாடே எங்க அப்போ என்ன ஒரு சமாளிப்பு. நான் உன்னை ஓப்பனா என்ன நீ ஒரு வார்த்தை கேட்கலாம். என்ன ஆரம்பத்துல எப்படி இன்னும் அண்ணா ரெண்டா அப்பாக்கு வயசா போச்சு. ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கணும். கேளுங்க. இல்லை நீங்க வேணா என்னை ஓப்பனா ஏங்க என்ன முடியலையா? சத்யா கேட்குறீங்களான்னு கேட்டேன். சத்யா இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கேளுங்க. நான் அதுக்கு வேற பதில் சத்யா அவர் கேட்குறது கூட நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். நாங்கள் 4 பேர் ஓப்பனா எல்லாருக்கும் ஆசை தான் இருக்கு, பேசுறதுக்கு நேரம் இல்லையே. எல்லாரும் மனசு விட்டு பேசிக்கிறது நல்லா தானே. ஆமா, நீங்க வேணா மனசு திறந்து சொல்லுங்களேன்.
உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜா? சாரி சாரி உணர்றேன். இந்த பொண்ணு கேட்க வந்தீங்களா? மேரேஜ் ஆயிடுச்சு. இன்னும் இல்லைங்க. எனக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. உங்களுக்கு ஆகலையா? பொண்ணு பார்க்குறாங்க. என் பொண்ணு கிடைக்கலையா? இல்லை நான் தான் தள்ளி போட்டுக்கிட்டே வரேன். ஏன் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு? என்ன அவசரம், கொஞ்சம் காசு போனால் சேர்த்து. ஆமாம் ஆமாம் 60 கல்யாணம் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் நாள் ஆகட்டும். இதுமே அதான் மண்ணானே. எனக்கு அந்த யூத்து எது யூத்து? இன்னொரு 8 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். அத்தோட ஓய்வா? நேராக திருக்கடையூரில் தான் நம்ம கல்யாணம். அதுதான் 60 கல்யாணம் அங்கேயே பண்ணிடுவோம் சிறப்பா. சாமி கோயிலில் பண்ண 60. அது வர நீங்கள் காத்திருக்கீங்க, கவலைப்படாதீங்க. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு வெயிட்டிங்கில் இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? பிடிக்காமலா கேட்பேன். எனக்கும் பிடிச்சிருக்கு. ஏங்க என்ன பொறுத்த மத்தியலாம் உங்களுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல அதை ஓட்டணும். ஐ லவ் யூ அப்படின்னா நான் உங்களை விரும்புகிறேன்னு அர்த்தம். நீங்கள் என்னை விரும்புறீங்களா? நானும் உங்களை விரும்புகிறேன். ஆனால் எங்கள் அம்மா பார்த்தா என்னை வையுமே. இதெல்லாம் அம்மா அப்பா கேட்டுட்டா செய்வாங்க. இல்லை அவங்க அடித்து பிரித்து வச்சுட்டாங்கன்னா நம்மளை. அதெல்லாம் நம்மளை எவனும் பிரிக்க முடியாது. ஏன் நம்ம டக்குன்னு ஒரு பிள்ளைய பத்திட்டு போய் நிற்பான். கடைசி வரை கை விட்டுற மாட்டீங்களா நீங்கள்? சாச்சா அவரை நான் மாட்டுட்டாடுறா. அப்படி இல்லைங்க, காலை முழுது வச்சு காப்பாத்தீங்களான்னு கேட்க. ஆனால் அசந்த நேரத்தில் செய்வார், அது வேற. நீங்கள் பாட்டுக்கு இடையில கை விட்டு போயிட்டீங்கன்னா நான் தடுமாறணுமா இல்லையா? அதில் தான் விடுவாங்க. அசந்த நறுக்க போகிறேன். ஆனால் நெகத்தை நறுக்கிடுங்க. அதெல்லாம் கிளீனாக இருக்கு பாருங்க. எப்பவுமே பாருங்க. சரிங்க சரிங்க. அதெல்லாம் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குன்னு. ஐயோ நீங்கள் அப்படி சொல்லாங்க. கை விடாதீங்க, கை விடாதீங்கன்னா கையை இல்லைங்க, பிடிச்சிட்டு காலை முழுத கை பிடிச்சி கூடவே வரணும் நீங்கள். கூடவே கையை பிடிச்சிட்டே தெரிஞ்சா நம்மளை பிளைண்டும் வாங்க. அங்கே ஒரு பேச்சு சொல்கிறதுங்க. வேலை வெட்டிக்கு போயிட்டு தானே வாழ்க்கை பயணத்தில் வந்து பிடிச்சிக்கிறேன். அப்புறம் போயிட்டு வந்துக்கிறேன். ஆஹா, உங்களை எப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு பத்திரமா வச்சிருங்க. பத்திரம் எத்தனை ரூபா பத்திரம்? 100 ரூபா பத்திரமா 50 ரூபா பத்திரமா? இல்லைங்க, கவனமா வாங்கன்னு சொன்னேன். வந்துடுறேன்.